மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஓகே, வணக்கம் பிள்ளைகளே, எப்படி சோமா இருக்கிறீங்களோ? ஓகே, என் பேர் நடராசா சுஜீவன், மத்திய கல்லூரி இணைந்த கணித பாட ஆசிரியர். நாங்கள் போன வகுப்பில் ஒரு முக்கியமான பேப்பர் ஒன்று பார்த்தோம். என்ன பேப்பர்? வடக்கு மாகாண 2ஆம் தவணை பரீட்சைக்குரிய வினாத்தாள ஒரு சிறிய ஒரு மீண்டல் மாதிரி செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு 14 கேள்வி உங்களுக்கு நான் செய்து விட்டுறேன். நீங்கள் செய்து பார்த்துருப்பீங்கள். அதில் நான் உங்களை சொன்னேன் என்னது, உடனேயே சரி போட்டு மார்க்ஸை போட சொல்லு. சரியா பிள்ளைகள்? இன்றைக்கு நாங்கள் அதுகின்ற தொடர்ச்சியாக மிச்ச வினாக்களை செய்து பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? எல்லாரும் ரெடியோ? எல்லாரும் என்ன செய்யணும்? நான் செய்யக்குள்ள ஒரு ரஃப் கோப்பி எடுத்து அந்த கோப்பியில் நீங்களும் என்ன செய்யணும், என்னோட சேர்ந்து செய்து பார்த்து நீங்கள் அதுக்குரிய மார்க்ஸை குறித்து கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ஓகே, பாப்பாமா வினாத்தாளுக்கு போவோமா? ஓகே, கேள்வி பாருங்க. இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய கேள்வி 15வது கேள்வி. அது ஒரு சமநிலை கேள்வி. சமநிலையில் மொத்தமாக 5 விதி இருக்கு. என்ன பிள்ளைகள்? 5 விதி இருக்கு. அதில் பார்த்தீங்களா, சமநிலை ஒன்றின் 2 பக்கமும் ஒரு ஒன்றை கூட்டும் போது சமநிலைக்குறியில் மாற்றம் ஏற்படாது. அதே மாதிரி சமநிலை 2 பக்கமும் ஒரு எண்ணை கழிச்சாலும் அந்த சமநிலைக்குறியில் மாற்றம் ஏற்படாது. சமநிலைக்குறியின் 2 பக்கமும் நேர் எண்ணால் பெருக்கினாலும் சமநிலைக்குறியில் மாற்றம் ஏற்படாது. அதே மாதிரி சமநிலையின் 2 பக்கமும் என்ன செய்வீங்க, ஒரு நேர் எண்ணால் பிரித்தாலும் சமநிலைக்குறியில் மாற்றம் ஏற்படாது. அப்போ எப்போ சமநிலைக்குறி மாற்றம் ஏற்படும்? மறை எண்களால் பெருக்கும் போதும் பிரிக்கும் போதும் மாத்திரம்தான் என்ன செய்யும், சமநிலைக்குறி மாற்றம் ஏற்படும். விளங்குதோ? சமநிலை தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம், மறை எண்களால் பெருக்கும் போதும் பிரிக்கும் போதும் மாத்திரம் சமநிலைக்குறி மாற்றம் ஏற்படும். அடுத்தது அதில் என்னது, எண்கோட்டில் குறிக்க தெரியணும். மற்றது சமநிலையை தீர்க்க தெரியணும். அடுத்த விஷயம் என்னது, நிறைவன் தீர்வுகளை எப்படி எழுதுறது தொடைக்குறியீட்டில், அதை எப்படி எண்கோட்டில் குறிக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். விளங்குதோ பிள்ளைகள்? நிறைவன் தீர்வுண்டா முழுவன் பெருமானங்களை புள்ளடி போட்டு காட்டுறது. ரைட்டா? நிலட்டி காட்டணும் வட்டம். சாதாரணமாக தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க சொன்னா என்ன செய்வீங்க, வட்டம் போட்டு சமனண்டா நிலட்டி போட்டு அப்படியே இழுக்கிறது, சமநிலையண்டா நிலட்டாமல் அப்படியே இழுக்கிறது. நாங்கள் வந்துட்டு வருவது பெரிது சிறிது பெரிதும் சமனம் தெரியும் தானே? பெரிது சிறிது பெரிதும் சமனம் சிறிதும் சமன், இதுதான் சமநிலை குறியீட்டு. விளங்குது பிள்ளைகள்? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3x சக 1 சிறிதும் சமனும் 7 என்னும் சமநிலையை திருப்தியாக்கும் நிறைவன் தீர்வுகளை எழுது. நிறைவன் தீர்வுகளை எழுது. அப்ப என்ன செய்வீங்க, இங்க பாருங்க, சமநிலையின் ஒரு பக்கம் என்ன இருக்கணும், எக்ஸ் இருக்கணும், மற்ற பக்கம் இலக்கம் இருக்கணும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா 3xோட 1 கூட்டுப்படுது. அப்ப கூட்டுப்படுற 1 இல்லாம பண்ண சமநிலையின் 2 பக்கம் என்ன செய்வீங்க, 1 கழிப்பீங்க. அப்ப பாருங்க, 3x சக 1 இல்லாம பண்ண 2 பக்கமும் சய 1 சேர்ப்பீங்க. அப்ப சக 1 சய 1 இல்லாம போகும். 3x சிறிதும் சமனும் 7ல் 1 போனா 6. பிறகு என்ன செய்வீங்க, 3 பெருக்கப்படுது, 2 பக்கமும் 3ஆல பிரிக்கணும். பிரிக்கிற கணியம் நேர்கணியம், ஆகவே சமநிலைக்குறி மாற்றம் ஏற்படாது. இப்ப பார்த்தனாங்க, ஆகவே 3 3 வெட்டுப்படும், 3 2 6. ஆகவே x சிறிதும் சமனும் 2 என்று வரும். விளங்குதோ பிள்ளைகள்? அப்ப x சிறிதும் சமனும் 2. இது என்னவாம், நிறைவன் தீர்வுகளை எண்கோட்டில் குறிச்சு காட்டலாம். அப்ப நிறைவன் தீர்வுகளை எண்கோட்டில் குறிச்சு நிறைவன் தீர்வுகளை எழுதட்டாம். அப்ப தொடை குறியீட்டிலையும் எழுதலாம், தொடை குறியீட்டு போடாட்டிக்கும் பிரச்சனை இல்லை. தீர்வு தொடையை எழுதுகன்னு சொன்னா கட்டாயம் தொடை குறியீட்டிலான்னு எழுத வேண்டும். இதுல சொல்லியிருக்கு நிறைவன் தீர்வுகளை எழுத சொல்லி, அப்ப தொடை குறியீட்டு எழுதலாம், எழுதாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. அப்ப x சமன், எக்ஸுக்கு வார விட பாருங்க 2 2 விட சிறிது. ஏன்
வாய் மூடி இருக்கிற பக்கம், வாய் மூடி இருந்தா என்ன அர்த்தம்? சிறிது. எக்ஸ் பக்கம் வாய் மூடி இருக்கு. அப்ப எக்ஸ் சிறிதும் சமனம், சிறிது அல்லது சமன் 2. இப்ப 2 விட குறைவா இருக்கிற நம்பர்கள் என்னென்ன? 2க்கு சமன் தானே, அப்ப 2 வரும். 2 விட குறைவா இருக்கிறது 1, அடுத்தது 0, சய 1, சய 2, அப்படியே போகும். ஓகே, இதை நீங்கள் தச்சமன் இந்த கேள்வியில தீர்வுகளை மட்டும்தான் எழுத சொல்லி இருக்குது. அதையே எண்கோட்ல குறிக்க சொன்னா என்ன செய்வீங்க? எண்கோடு தெரியும் தான் உங்களுக்கு. நடுவில் 0, 1, 2, இதுக்கு சம இடைவெளியில குறிக்கும். 3, 4, இங்கால சய 1, சய 2, சய 3. இதுல நிறைவன் தீர்வுகளை தான் எழுத சொல்லியிருக்கு. அப்ப இதுல பாருங்க 2ம் 2 விட குறைவு, அப்ப 2க்கு சமன். அடுத்தது நிறைவன் தீர்வண்டா 1, 0, சய 1, சய 2, இப்படியே இப்ப சய 3 குறிக்காம விட்டா போல எத்தனை வரைக்கும் போடுறீங்களோ அது வரைக்கும் நீங்க கட்டாயம் குறிக்கத்தான் போகணும். இது நிறைவன் தீர்வுகளை எழுத சொல்லிருக்கு. இப்ப நிறைவன் தீர்வுண்டா இப்படித்தான் குறிக்குது. இதே சும்மா தீர்வுகளை எண்கோட்டின் மீது குறிக்க வேண்டா என்ன செய்வீங்க? ஒரு எண்கோடு கீறுவீங்க. இதுல பாருங்க 0, 1, 2, 3, 4 சம இடைவெளியில குறிக்கணும். சய 1, சய 2, சய 3. இதே தீர்வுகளை எண்கோட்ல குறிக்க சொன்னா 2, 2க்கு சமன். அப்ப என்ன செய்வீங்க? 2 புள்ளியை நுழைட்டுவீங்க. நுழைட்டிட்டு 2ம் 2 விட சிறிது. 2 விட சிறிதண்டா இடது பக்கமா வலது பக்கமா? இடது பக்கம். வலது பக்கம் போக போக பெருமானங்கள் கூடிக்கொண்டு போகும். அப்ப இடது பக்கம் போக போக பெருமானம் குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப 2ம் 2 விட சிறிதம்ண்டா இதுக்கு இங்கால இருக்கிற பிரதேசத்தை நுழைட்டி விடுவீங்க. விளங்குதா பிள்ளைகள்? இது தீர்வுகளை எண்கோட்டின் மீது குறிக்கிறது. மேலே இருக்கிறது என்ன? நிறைவன் தீர்வுகளை எண்கோட்ல குறிக்கிறது. அப்ப 2க்குமான வித்தியாசம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வரும். அப்ப எக்ஸாம்ல கேட்பாங்க நிறைவன் தீர்வுகளை எண்கோட்ல குறிவீங்க இல்லாட்டி தீர்வுகளை எண்கோட்ல குறிங்க. 2 விதமான கேள்வியும் மாறி மாறி வந்திருக்கு. அப்ப நீங்கள் கேள்விய வடிவ அறுத்துறுத்து வாசிச்சு விளங்கி செய்யணும். அவசரத்துல கீறி போட்டு வரக்கூடாது. சரியான நஞ்சு கொண்டு வருவீங்களா அது பிள்ளையா இருக்கு. விளங்குதா பிள்ளையா? ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. அட்டவணையில் சரியான கூற்றுக்கள் இருப்பின் அவற்றுக்கு எதிரே உள்ள அடைப்பினுள் சரி என்ற அடையாளத்தையும் பிழையான கூற்றுக்கள் இருப்பின் பிழை என்ற அடையாளத்தையும் விடட்டான். அப்ப சரி புல போடட்டான். சரி புல போடுறோம் சின்ன பிள்ளை கேள்வி. விளங்குதா? இதுல பார்த்தீங்களா என்ன ஒரு இணைகரத்துக்கு மொத்தம் 5 விதி இருக்கு. அந்த 5 விதியையும் வச்சு கேள்வி கட்டு. என்னென்ன விதி சொல்லுங்க பாப்போம். இணைகரம் ஒன்றின் எதிர்பக்கங்கள் சமன். அடுத்தது எதிர்பக்கங்கள் சமாந்தரம். அடுத்தது எதிர்கோணங்கள் சமன். அடுத்தது மூளை விட்டம் பரப்பை இரு சமகூறுடும். அடுத்தது என்ன? மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமகூறுடும். மொத்தம் 5 விதி, 5 ஞாபகம் இருக்கும். இப்படி கேள்வி உங்களுக்கு பாஸ் பேப்பர்லையும் இருக்கு. நீங்க வேணுமெண்டா போய் பாருங்க. சரி போல போடுற மாதிரி இணைகரத்தின் விதியை வச்சுக்கொண்டு கேள்வி இருக்கு. விளங்குதா பிள்ளைகள்? இப்படி கேள்வியை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடிக்கடி கேட்கிற கேள்விகள் இதுகள் எல்லாம் இணைகரத்தின் விதியை வச்சுக்கோங்க. அப்ப பாருங்கோ, முதலாவது பாருங்கோ. ஒரு இணைகரத்தின் ஒரு சோடி எதிர்பக்கங்கள் மட்டும் சமமும் சமாந்தரம். ஒரு சோடி எதிர்பக்கம் மட்டுமோ சமாந்தரம்? சமனும் சமாந்தரம் இல்ல. என்னது? எதிர்பக்கங்கள் எல்லாமே சமனும் சமாந்தரமா இருக்கு. விளங்குதோ? அப்ப முதலாங்கூற்று பிழை. விளங்குதோ? அடுத்து பாருங்க. ஒரு இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமன். இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமன், எதிர்பக்கங்கள் சமன், எதிர்பக்கங்கள் சமாந்தரம். அடுத்தது மூளை விட்டம் பரப்பை இரு சமகூறுடும். மூளை விட்டம் ஒன்றை ஒன்று இரு சமகூறுடும். அப்ப 2ஆம் கூற்று இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமன், அந்த கூற்று சரி. அடுத்தது ஒவ்வொரு மூளை விட்டத்தினாலும் இணைகரத்தின் பரப்பளவு இரு சமகூறுடும். அப்ப மூளை விட்டம் என்ன செய்யும்? பரப்பை இரு சமகூறுடும், அந்த கூற்றும் சரி. இப்ப பாத்தீங்களா
இணைகரம் ஒன்றின் இந்த மூலைவிட்டத்தாலையும் இந்த பரப்பு இந்த ரெண்டு முக்கோண பரப்பும் சமனா இருக்கும். அதே மாதிரி இந்த மூலைவிட்டத்தாலையும் இந்த ரெண்டு பரப்பும் சமனா இருக்கும். அப்ப ஒவ்வொரு மூலைவிட்டத்தினாலும் இணைகரங்கள் பரப்பு இரு சமக்கூடும். பிறகு ரெண்டு மூலைவிட்டம் ஒன்று இடவற்றதால மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூடும் என்று இன்னொரு முடிவுக்கும் நாங்கள் வாரோம். விளங்குதோ பிள்ளைகள்? ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வியில உருவில் எக்ஸின் பெருமானம் யாது? இதுல பாருங்க, வளமையா முக்கோணியொன்றை தந்துட்டு ரெண்டு கோணத்தை தந்துட்டு மூன்றாவது கோணத்தை கேட்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா மூன்று கோணமுமே தெரியாக்கணியமா இருக்கு. அதாவது 3x மற்றது x-ஐ 10 மற்றது x-ஐ 40 எல்லாமே வேற வேற அட்சர கணிதத்துல இருக்கு. அப்ப இதுல இருந்து கொண்டு கேள்வி எக்ஸின் பெருமானம். உங்களுக்கு தெரியும், ஒரு முக்கோணி ஒன்றா அந்த முக்கோணியில அகக்கோணங்கள கூட்டுத்தொகை மொத்தம் 180 பாகை. என்ன? அப்ப பாருங்க, கூட்டுங்க. 3x சக x சக 40 சக x-ஐ 10 இவ்வளத்தையும் கூட்டினா எத்தனை பாகை? மொத்தம் 180 பாகை. காரணம் முக்கோணியின் அகக்கோண கூட்டுத்தொகை, அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. விளங்குதோ பிள்ளைகள்? ஓகே, இதுல பாருங்க, 3x ஒரு x 4x 4x ஒரு x 5x சக 40 சய 10 ஆகவே சக 30 சமன் 180. ஆகவே 5x சமன் சக 30 அங்களவன சய 30 ஆகவே 5x சமன் 180 வரும். 5x சமன் 180, 5x சமன் 180. அப்படி என்ற x எவ்வளவு? 5ஆல பிரிப்பீங்க. 180 5ஆல பிரிச்சா x சமன் 30 பாகை என்று வரும். x சமன் 30 பாகை. விளங்குதோ? இதை தந்து இப்போ நம்ம இப்படி கேட்கலாம். என்னது? பி கோணத்தை காணுங்க, கீ கோணத்தை காணுங்க, ஆர் கோணத்தை காணுங்க. அப்ப அப்படி கேட்டா என்ன செய்வீங்க? பி கோணம்ன்றது 3x. அப்ப ஒரு x தெரியும் 30. அப்ப 3x எவ்வளவு? 90 பாகை. அப்ப பி கோணம் 90. அப்படிங்கள். அப்புறம் கியூ கோணத்தை கேட்டா என்ன செய்வீங்க? x-ஐ 10. அப்ப 30 சய 10 20 பாகை. அடுத்தது ஆர் கோணம் கேட்டா என்ன செய்வீங்க? x-ஐ 40. 30 40 70 பாகை. அப்படி ஒவ்வொரு கோணத்தையும் தனித்தனியா கேட்டாலும் நீங்க காணக்கூடிய மாதிரி இருக்கு. எக்ஸை கண்டு மிச்சம் ஒன்றையும் தனித்தனியா காண்றோம். முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. அதுல இருந்து விளங்குதோ பிள்ளைகள்? ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோமா? அடுத்த கேள்வி 18வது கேள்விக்கு பாருங்க. ஓகே, 18வது கேள்வி. 2 லிட்டர் கொள்ளளவுள்ள பாத்திரம் ஒன்றில் நாளில் 3ஐ நிரப்புவதற்கு 50 மில்லிலிட்டர் கொள்ளளவுள்ள பாத்திரத்தினால் எத்தனை தடவைகள் நீரூற்ற வேண்டும்? எத்தனை தடவைகள் நீரூற்ற வேண்டும்? அப்ப பாருங்க, அப்ப 2 லிட்டர் என்றா இதுல 50 மில்லி லிட்டர் இருக்குது. அப்ப லிட்டரை மில்லி லிட்டரா மாத்துவோம். லிட்டரை மில்லி லிட்டரா மாத்துறதுக்கு என்ன செய்வீங்க? 1000ஆல பெருக்குவீங்க. அப்ப 2000 மில்லி லிட்டர் ரெண்டு பேரும். அப்ப 2000 மில்லி லிட்டர் கொள்ளளவுள்ள பாத்திரம் ஒன்றில் நாளில் 3ஐ நிரப்புவதற்கு தர நாளில் 3 இல் மேரி சுருக்குங்க. நான் 5 20 அப்ப 500 மில்லி லிட்டர் ரெண்டு பேரும். சாரி, 500 மில்லி லிட்டர். அதை 3ஆல பெருக்கினா 3 15 1500 மில்லி லிட்டர். அப்ப 1500 மில்லி லிட்டரை 50 மில்லி லிட்டர் கொள்ளளவுள்ள பாத்திரத்தால எத்தனை தடவை நிரப்பலாம்? அப்ப என்ன செய்வீங்க? எத்தனை தடவை என்று காணணும். அப்ப 1500 மில்லி லிட்டரை 50 மில்லி லிட்டரால பிரிச்சு விட்டா எத்தனை தடவை வரும்? மில்லி லிட்டர் விட்டு படம் 0 0 I 3 15. ஆகவே எத்தனை தடவைகள்? 30 தடவைகள்ல நிரப்பலாம். 30 தடவைகளில் நிரப்பலாம்.
விளங்குதா பிள்ளைகள்? அப்ப 2 லிட்டர் கொள்ளளவுள்ள பாத்திரம் ஒன்றில் 4இல் 3ஐ நிரப்புவதற்கு 50 மில்லி லிட்டர் கொள்ளளவுள்ள பாத்திரத்தினால் எத்தனை தடவைகள் நீர் ஊற்றப்பட வேண்டும் என்ற கேள்வி. அப்ப எத்தனை தடவை நீர் ஊற்ற வேண்டும்? 30 தடவைகள். விளங்குதா பிள்ளைகள்? அடுத்த கேள்விக்கு போமா? ஓகே, கவனிங்கோ. அடுத்த கேள்வி ஒரு காரணிப்படுத்தல் கேள்வி. இந்த காரணிப்படுத்தல் கேள்வி இதோட இப்ப 2வது கேள்வி செய்யறோம். என்ன பிள்ளைகள்? இது பாருங்க. x-சக 4 into x-சய 5 சமன் ax வர்க்கம் சக bx சக c எனின் a, b, c ஆகியவற்றின் பெருமானங்களை காண்க. அப்ப a என்றது என்ன? x வர்க்கத்தின் குணகம், b என்றது x இன் குணகம், c என்றது என்ன? ஒரு மாறிலி, மாறிலிന്റെ பெருமானம், அதாவது x இன் பூஜ்ஜியம், x இன் பூஜ்ஜியம் 1 ஆகவே மாறிலி. சரிடா? அப்ப c இன் பெருமானத்தை காணிச்சிருக்கு. அப்ப இதையும் என்ன செய்வோம்? இந்த காரணிப்படத்துல விரிச்செழுதி சுருக்கி அந்த வடிவத்துக்கு கொண்டு வந்து குணகங்களை சமப்படுத்தும். விளங்குதா? அப்ப உங்களுக்கு தெரியும், இதை விரித்தெழுத என்ன செய்வீங்க? இந்த x-ஆல x-ஐ 5 பெருக்குவீங்க. x into x-ஐ 5. அப்புறம் என்ன செய்வீங்க? இந்த 4-ஆல x-ஐ 5 பெருக்குவீங்க. சக 4 into x-ஐ 5. ब्रैकेट நீக்குங்க. ब्रैकेट நீக்கினா x தர x x வர்க்கம் சய 5x, ब्रैकेट நீக்கினா 4x சய 4 20. ஓகே, இப்ப பாருங்க. x வர்க்கம் சய 5x சக 4x. சொல்லுங்க, மாறுபட்ட குறி கழிச்சு பெரியானதுன்ற குறி. சய 5x சக 4x எவ்வளவு? சய x, சய x சய 20. ஓகே, இங்கால என்ன இருக்கு உங்களுக்கு? ax வர்க்கம் சக bx சக c இருக்கு. அப்ப இதுல இருந்து abc காணணும். abc என்றது x வர்க்கத்தின் குணகம் a. அதே மாதிரி இங்க x வர்க்கத்தின் குணகம் எவ்வளவு பிள்ளைகள்? x வர்க்கத்தின் குணகம் 1. ஆகவே a சமன் 1. இங்க x இன் குணகம் b. அதே மாதிரி இங்க x இன் குணகம் எத்தனை பிள்ளைகள்? சய 1. இங்க c மாறிலி c எவ்வளவு? இங்க சய 20, சய 20. விளங்குதா பிள்ளைகள்? அப்ப abc இந்த பெருமானம் காண சொல்லுது. a வந்து 1, b வந்து சய 1, c சமன் சய 20. என்ன செய்யறாங்க? விரித்தெழுதி கவனிங்கோ. அடுத்த கேள்வி ஒரு காரணிப்படுத்தல் கேள்வி. இந்த காரணிப்படுத்தல் கேள்வி இதோட இப்ப 2வது கேள்வி செய்யறோம். என்ன பிள்ளைகள்? இது பாருங்க. x-சக 4 into x-சய 5 சமன் ax வர்க்கம் சக bx சக c எனின் a, b, c ஆகியவற்றின் பெருமானங்களை காண்க. அப்ப a என்றது என்ன? x வர்க்கத்தின் குணகம், b என்றது x இன் குணகம், c என்றது என்ன? ஒரு மாறிலி, மாறிலிന്റെ பெருமானம், அதாவது x இன் பூஜ்ஜியம், x இன் பூஜ்ஜியம் 1 ஆகவே மாறிலி. சரிடா? அப்ப c இன் பெருமானத்தை காணிச்சிருக்கு. அப்ப இதையும் என்ன செய்வோம்? இந்த காரணிப்படத்துல விரிச்செழுதி சுருக்கி அந்த வடிவத்துக்கு கொண்டு வந்து குணகங்களை சமப்படுத்தும். விளங்குதா? அப்ப உங்களுக்கு தெரியும், இதை விரித்தெழுத என்ன செய்வீங்க? இந்த x-ஆல x-ஐ 5 பெருக்குவீங்க. x into x-ஐ 5. அப்புறம் என்ன செய்வீங்க? இந்த 4-ஆல x-ஐ 5 பெருக்குவீங்க. சக 4 into x-ஐ 5. ब्रैकेट நீக்குங்க. ब्रैकेट நீக்கினா x தர x x வர்க்கம் சய 5x, ब्रैकेट நீக்கினா 4x சய 4 20. ஓகே, இப்ப பாருங்க. x வர்க்கம் சய 5x சக 4x. சொல்லுங்க, மாறுபட்ட குறி கழிச்சு பெரியானதுன்ற குறி. சய 5x சக 4x எவ்வளவு? சய x, சய x சய 20.
ஓகே, இங்கால என்ன இருக்கு உங்களுக்கு? ax வர்க்கம் சக bx சக c இருக்கு. அப்ப இதுல இருந்து abc காணணும். abc என்றது x வர்க்கத்தின் குணகம் a. அதே மாதிரி இங்க x வர்க்கத்தின் குணகம் எவ்வளவு பிள்ளைகள்? x வர்க்கத்தின் குணகம் 1. ஆகவே a சமன் 1. இங்க x இன் குணகம் b. அதே மாதிரி இங்க x இன் குணகம் எத்தனை பிள்ளைகள்? சய 1. இங்க c மாறிலி c எவ்வளவு? இங்க சய 20. சய 20 விளங்குதோ பிள்ளைகள்? அப்ப abc இந்த பெருமானம் காண சொல்லுது. a வந்து 1, b வந்து சய 1, c சமன் சய 20. என்ன செய்யறாங்க? விரித்தெழுதி சுருக்கி குணகங்களை சமப்படுத்தினோம். விளங்குதா? ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. 20வது கேள்வி. 20வது கேள்வி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உண்டு பாருங்க. ஒரு ஒழுங்கான பல்கோணியில் அகக்கோணத்தின் பெருமானம் ஒரு புறக்கோணத்தின் பெருமானத்திலும் 60ஆல் கூடியது. அகக்கோணத்தின் பெருமானம் புறக்கோணத்தின் பெருமானத்தை விட 60ஆல கூடினது. பாருங்க, இதைத்தான் என்னன்னு சொல்றது? அகக்கோணம். இதுதான் புறக்கோணம் என்று சொல்றது. அகக்கோணத்தின் பெருமானம் புறக்கோணத்தின் பெருமானத்திலும் 60ஆக கூடுகிறது. அப்ப புறக்கோணத்தை நான் x என்று எடுத்தா அகக்கோணம் x ஆக 60 என்று வரும். ரைட்டா? புறக்கோணத்தின் பெருமானத்திலும் 60ஆக கூடுனது. கேள்வி, ஒரு புறக்கோணத்தின் பெருமானம் என்னன்னு கேள்வி. உங்களுக்கு தெரியும், இது ஒரு நேர்கோடு. ஒரு நேர்கோட்டில அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அதுல இருந்து x ஆக 60 இவ்வளோத்தையும் கூட்ட வாரது 180. காரணம் ஒரு நேர்கோட்டில அடுத்துள்ள கோணம். அப்ப 2x ஆக 60 இவ்வளவு வருது 180 வருது. அப்ப சக 60 சய 60, 2x சமன் 120, 2 பெருக்கப்படுது, 2ஆல பிரிச்சுங்க, அந்த x சமன் 60 பாகை. கேள்வி, புறக்கோணம் ஒன்றின் பெருமானம். அப்ப x சமன் எவ்வளவு? 60 பாகை. விளங்குத பிள்ளைகள்? ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. பக்கங்களின் எண்ணிக்கையை காணலாம். அப்ப பக்கங்களின் எண்ணிக்கை எப்படி காண்றது? மொத்தம் புறக்கோணங்கள் எந்த ஒரு பல்கோணியா இருந்தாலும் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை மொத்தம் 360 பாகை. அப்ப 360 பாகையை 60ஆல பிரிச்சிட்டீங்கன்னா பக்கங்களின் எண்ணிக்கை வரும். மொத்தம் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360. அதுல ஒரு புறக்கோணத்தின் பிறவனால பிரிச்சிங்கன்னா அதுல இருக்கிற பல்கோணியின் பக்கங்களின் எண்ணிக்கை வரும். அப்ப என்ன செய்வீங்க? 360 60ஆல பிரிக்கிறீங்க. 0 0 6 6 36. அப்ப பக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 6 பக்கங்கள். 6 பக்கங்கள். இதுல குற்று அடிப்படுது இல்ல பாருங்க. 6 பக்கங்கள் இருக்கு. இதுல குற்று அடிப்படுது இல்லையா? குற்று அதுல போடப்படுது இல்லை. ரைட்டா? ஓகே, 6 பக்கங்கள். ரைட், அடுத்த கேள்வியை பாருங்க. 1க்கு 50,000 எனும் அளவுடைக்கு வரையப்பட்டுள்ள ஓர் அளவுடை படத்தில் x, y ஆகிய 2 நகரங்களுக்கு இடையில் உள்ள உண்மை தூரம் 10 கிலோமீட்டரை குறிப்பதற்கு தேவையான நேர்கோட்டு துண்டின் நீளம் யார்? அப்ப 1க்கு 50,000 என்று சொல்லியிருக்கு அளவுடை படம். அப்ப இதை நீங்கள் எங்க பார்த்திருக்கிறீங்க? 1க்கு 50,000 இப்படி அளவுடை படங்களை எங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க? புவியியல் பாடத்துல படிச்சிருப்பீங்க. என்ன புள்ளியல்? புவியியல் பாடத்துல இப்படி அளவுட திட்டத்துக்கு ஏற்ப குறிச்சிருக்கும். தேச படங்கள், இலங்கை படங்கள்ல இப்படி கட்டாயம் குறிச்சிருக்கும். ஏன்னா அது இந்த உண்மை அளவுடைய நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, 1க்கு 50,000 என்றா என்ன அர்த்தம்? 1 சென்டிமீட்டர் 50,000 சென்டிமீட்டர். அதாவது 50,000 சென்டிமீட்டரை 1 சென்டிமீட்டர்ல கீறி இருப்பீர். அளவுடை படத்துல கீறி இருப்பீர். 50,000 சென்டிமீட்டரை
1 சென்டிமீட்டர்ல குறிச்சிருப்பான். கேள்வி 10 கிலோமீட்டரை நீங்கள் எத்தனை சென்டிமீட்டரால குறிப்பீங்களா தான் கேள்வி. விளங்குதா பிள்ளையா? அப்ப 10 கிலோமீட்டரை நீங்கள் காணும். 10 கிலோமீட்டர் எத்தனை சென்டிமீட்டரால குறிப்பீங்களான்னு பாருங்க. அப்ப பாருங்க 1க்கு 50,000 என்ன அர்த்தம்? 50,000 சென்டிமீட்டரை நீங்கள் 1 சென்டிமீட்டரால காட்ட போறீங்க அளவிட படத்துல. 50,000 சென்டிமீட்டர். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? முதல் சென்டிமீட்டரை மீட்டரா மாத்துவீங்க. சென்டிமீட்டரை மீட்டரா மாத்துறதுக்கு என்ன செய்வீங்க? 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். மீட்டர் கோல்ல பார்த்தா தெரியும். அப்ப சென்டிமீட்டரை மீட்டரா மாத்துறதுக்கு என்ன செய்வீங்க? 100ஆல பிரிப்பீங்க. விளங்குதா? அப்ப என்ன செய்வீங்க? 100ஆல பிரிக்கிறீங்க. 100ஆல பிரிச்சிங்களா மீட்டர்ல வெறும் 500 மீட்டர். ரைட்டா? 500 மீட்டர். இனி என்ன செய்வீங்க? மீட்டரை கிலோமீட்டரா மாத்தும். 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். இப்ப மீட்டரை கிலோமீட்டரா மாத்துறதுக்கு 1000ஆல பிரிப்பீங்க. 1000ஆல பிரிச்சிங்களா என்னண்டு வரும்? அரை கிலோமீட்டர். அரை கிலோமீட்டர். அப்ப 1 சென்டிமீட்டரால என்னத்தை காட்டினமாம்? அரை கிலோமீட்டரை காட்டினோம். வடிவா விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். 1 சென்டிமீட்டரால அரை கிலோமீட்டரை காட்டினோம். உங்களுக்கு என்னது? 10 கிலோமீட்டர் வேணும். அப்ப 1 கிலோமீட்டரை எத்தனை சென்டிமீட்டரால காட்டுவினோம்? 2ஆல பெருக்குங்க. 1 கிலோமீட்டரை 2 சென்டிமீட்டரால காட்டுவீங்க. அது விளங்க குறுக்க பெருக்கிறது. அப்ப எங்களுக்கு 10 கிலோமீட்டர் வேணும். அப்ப 2 பக்கமும் 10ஆல பெருக்குவீங்க. 10 கிலோமீட்டர். இங்கால 2 தர 10 எவ்வளவு? 20 சென்டிமீட்டரால காட்டுவீங்க. 10 கிலோமீட்டரை 20 சென்டிமீட்டரால குறிஞ்சிருக்கு அளவுடைய படத்துல. விளங்குதா பிள்ளைகள்? ஓகே. இது உங்களுக்கு 10ஆம் ஆண்டுல அளவிட படம் என்ற பாடத்துல இருக்குது. சரியா? இதில் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ தெரியாது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் தேவையான ஒரு விஷயம். சரியா பிள்ளைகள்? ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி இடை காண்ற சம்பந்தமான ஒரு கேள்வி பாருங்க. ஓகே. இதுல பாத்தீங்களா இடை என்றா என்ன அர்த்தம்? நீங்கள் இப்ப பள்ளிக்கத்துல என்னது சராசரி காணுவீங்க உங்களோட மார்க்ஸை வச்சுக்கொண்டு. அதாவது இப்ப உங்களுக்கு எத்தனை பாடம்? 9 பாடம். அப்படி என்றா என்னென்ன சராசரி காணுவீங்க? 9 பாடம் மார்க்ஸையும் கூட்டி 9ஆல பிரிப்பீங்க. ஏன்னா இட காணுவீங்க. அப்ப அதே மாதிரி தான் இந்த கேள்வி. இதுல பாருங்க, இந்த 12 8 x 5 10 எனும் தரவு கூட்டத்தின் இடை 12 எனின் x இன் பெருமானத்தை காணும். அப்ப இடை என்றா என்னது? இவ்வளவுத்தையும் கூட்டுவீங்க. 12 சக 8 சக x சக 5 சக 10 இவ்வளவுத்தையும் கூட்டி இதுல எத்தனைய கூட்டினீங்க? 1 2 3 4 5 5ஆல பிரிக்க வாரதான் 12. ரைட்டா? மேல கூட்டுங்க. 12 மட்டும் 20 20 10 30 35 சக எக்ஸின்கள் 35 சக எக்ஸின்கள் 5 சமன் 12. பிரிவர 5 அங்க போய் பெருக்கப்படும். ஆகவே என்ன வரும்? 35 சக எக்ஸ் சமன் 12 60. கூட்டுப்படுற 35 அங்கே போய் கழிப்படும். ஆகவே எக்ஸ் சமன் எவ்வளவு வரும்? சொல்லுங்க பிள்ளைகள். எக்ஸ் சமன் 25 வரும். 35 அங்கே போய் கழிப்படும். 60ல 35 போனா 25. இப்போ எக்ஸ் சமன் 25. விளங்குதா பிள்ளைகள்? இது இடை சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. சராசரி சம்பந்தமா நீங்கள் வகுப்பில் எப்படி சராசரி காணுவீங்களோ அது சம்பந்தமான ஒரு கேள்வி. ரைட்டா? மிச்சம் இன்னும் ஒரு 2 கேள்வி இருக்கு. நீங்கள் அதையும் ஒருக்கா செஞ்சு பாருங்க. நான் இன்னொரு வீடியோவில் மிச்ச கேள்வியை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே பிள்ளைகள், நன்றி.
கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.